மதுரையில் பட்டாசு மீது பெட்ரோல் ஊற்றி வெடித்து ரீல்ஸ் வெளியிட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தீபாவளி தினத்தன்று பார்த்தீங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் பகுதியில அணுகுண்டு பட்டாசுகளை மாலையாக அணிவித்து அதில் பெட்ரோலை ஊற்றி எரிக்க வைத்த வீடியோவை சில இளைஞர்கள் தங்களது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸாக பதிவிட்டிருந்தார்கள். இதனை ஏராளமான பார்வையாளர்கள் பார்த்தபோது அதுல கமெண்ட்ல பாத்தீங்கன்னா சிலர் எதிர்ப்புகளை தெரிவித்து காவல்துறையினர் இந்த ரீல்ஸை வெளியிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இது போன்ற மதுரை தமுக்கம் சாலையில உசிலம்பட்டி ஆகிய பகுதிகளில் சில இளைஞர்கள் பைக் ரேஸில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில இன்ஸ்டா ரீல்ஸ்ல வெளியிட்டு சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தார்கள். இது தொடர்பாக மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின் பேர்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் வெளியிட்ட நண்பர்கள் அந்த நபர்கள் மீது பார்த்தீங்கன்னா விசாரணை நடைபெற்ற வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மதுரை மாநகர் கத்தனரி கீழ வைத்தினான பகுதியைச் சேர்ந்த லோகேஷ், சந்துரு, அரசடி பகுதியைச் சேர்ந்த முத்துமணி மற்றும் வீரனன் உள்ளிட்ட 3 பேர் மீது 4 பிரிவின் கீழ் செல்லூர் காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்து தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை அடுத்து லோகேஷ், சந்துரு, முத்துமணி ஆகிய இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் ஒருவரை தேடி வருகிறார்கள். மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பட்டாசுகளை பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையில பயன்படுத்தி அதன் வீடியோவாக வெளியிட்ட விவகாரத்தில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மதுரை தமுக்கம் சாலையில் மாநகராட்சி ஆணையாளர் வீட்டின் முன்பாக காவல்துறை வாகனத்தை கேலி செய்து அரசு பேருந்து முன்பாக நிறுத்தி பயணிகளை அச்சுறுத்தும் வகையில இந்த இளைஞர்களானது செய்த நிலையில தல்லாகுளம் காவல்துறையினர் அவர்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருந்த ரீல்ஸ்ல வரக்கூடிய அந்த வாசகம் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புச் செய்தியில வரப்போறோம் என்று அவர்கள் அந்த ரீல்ஸ்ல பதிவிட்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் கூறியது போலவே இன்று அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பிரேக்கிங் செய்திகளாக அவர் கொண்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.